வணக்கம் நண்பர்களே, நான் உங்களோட பிரகாஷ். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்டிஜி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். அதாவது 2015ஆம் ஆண்டு ஐநா சபையால் உருவாக்கப்பட்ட இந்த கோல்ஸ் 2030க்குள்ள உலகத்தை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. அதில் முக்கியமாக 17 கோல்ஸ் இருக்கு. என்னென்ன சொல்றது, 2030 நாடுகள் என்னென்ன முடிவெல்லாம் எடுத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம விளக்கமாக பார்ப்போம். இந்த எஸ்டிஜியின் அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் வறுமையில் இருக்குது, பசியில் இருக்குது, ரெண்டாவது வந்து கல்வி பிரச்சனையில் இருக்குது, சமூக ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, சுற்றுச்சூழல் பிரச்சனை இருக்குது. இது எல்லாத்தையும் சரி செய்வதற்காக தான் இந்த 17 கோல் வந்து உலக நாடுகளால் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த எஸ்டிஜியால் உருவாக்கப்பட்ட 17 கோல்களும் ஒவ்வொரு நாட்டையும் மாற்றும் அப்படின்னு ஐநா அமைப்பு முழுமையாக நம்புது. அதன் உறுப்பு நாடுகளும் முழுமையாக நம்புகிறாங்க. இதுக்கு கீழே என்னன்னா, அந்த 17 கோல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்ப்போம். அந்த 17 கோல்ஸ் அப்படி என்னங்கிறத நம்ம ஒன்றொன்னா பார்ப்போம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, வறுமையற்ற உலகம். வறுமை இல்லாத ஒரு புது உலகத்தை படைக்கணும் அப்படிங்கிறது எஸ்டிஜியோட முதன்மையான நோக்கமாக இருக்குது. ரெண்டாவது, பசி இல்லாத உலகம். பசி அப்படிங்கிறது இருக்கிறதுலே மிகப்பெரிய நோய். அந்த பசி இல்லாத உலகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது 2030க்குள்ள ஐநா சபை எடுத்து வச்சிருக்க ஒரு முக்கிய நடவடிக்கையாக இருக்குது. அனைவருக்கும் நலமான சுகாதாரம். அதாவது சுகாதாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஐநா உறுப்பு நாடுகளுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இதுல ஒரு சுகாதாரம் என்பது அனைவருக்கும் எளிமையாகவும் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐநாவோட எஸ்டிஜி நோக்கமா இருக்கு. அனைவருக்கும் தரமான கல்வி. இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, கல்வியிலையும் இந்த நம்ம மாநிலத்துல நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வு இருக்கு. ஏற்றத்தாழ்வு இல்லாம கல்வியிலையும் நம்ம முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த எஸ்டிஜி முடிவு பண்ணுது. ஆண் பெண் சமத்துவம். அதாவது ஆண் பெண் சமத்துவத்தை இந்த எஸ்டிஜி முதன்மையாக பார்க்குது. என்ன காரணம் அப்படின்னா, எப்பொழுதுமே பெண் என்பவள் இந்த சமூகத்தால் அடிமைப்படுத்தப்பட்டு நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்காங்க. அவங்கள வந்து பெண் கல்வியை மேம்படுத்தி பெண்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்காக எஸ்டிஜி ஆண் பெண் சமத்துவத்தை வலியுறுத்துது. தூய்மையான நீரும் சுகாதார வசதியும். அதாவது ஒவ்வொரு குடிமகனுக்கும் தூய்மையான நீரும் சுகாதார வசதியும் செய்து கொடுக்கணும் அப்படிங்கிறத எஸ்டிஜி இந்த 17 விஷயங்கள் மூலியமா வலியுறுத்துது. மலிவு விலையில் சுத்தமான எரிசக்தி. அதாவது நம்ம அன்றாடம் தேவைக்கு பயன்படுத்துறோம் இல்லையா, கரண்ட்டு, கேஸாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மலிவு விலையில கிடைக்கிறதுக்கான, அதாவது மக்களுக்கு எளிதாகவும் மலிவு விலையிலும் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடை இந்த எஸ்டிஜி வலியுறுத்துது. நல்ல வேலை வாய்ப்புகள் மற்றும் பொருளாதார வளர்ச்சி. இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் படித்த இளைஞர்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு எந்த நாட்டிலையும் வழங்கப்படுவதில்லை. இந்த எஸ்டிஜி முக்கியமாக 2030க்குள்ள படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் அப்படிங்கிறத மைய கருத்தை வச்சு செயல்படுது. தொழில்கள், கண்டுபிடிப்புகள் மற்றும் அடிப்படை வளர்ச்சிகள். புது அதாவது இப்போ ஏஐலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா. நம்ம வந்துட்டு பட்டன் ஃபோன் வச்சுருந்ததுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னேறி இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோன், ஐஃபோன், இதை விட ரேடியோ ஃப்ரீக்வன்சி வரைக்கும் நம்ம போன வாரத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொழிலையும் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு இது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. சமத்துவமின்மை குறைத்தல் அப்படிங்கிறது எஸ்டிஜியோட முக்கியமான நோக்கமாகவும் இருக்குது. அனைவரும், அதாவது கருப்பரின மக்கள், வெள்ளையின மக்கள், இந்த மாதிரி சாதியாகவும் மதமாகவும் இனமாகவும் பிரிஞ்சு நிற்கிறத இல்லாமல் சமத்துவம், அனைவரும் மனிதர்கள் அப்படிங்கிறதையும் இந்த எஸ்டிஜி முக்கியமாக வலியுறுத்துது. திடமான மற்றும் பாதுகாப்பான நகரங்கள், பொறுப்பான உற்பத்தி மற்றும் நுகர்வு. திடமான மற்றும் பாதுகாப்பான நகரங்கள் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா, திடமான நகரங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எப்படி சொல்றது, முதல்ல சென்னை போன்ற நகரங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது பாப்புலேஷன்ல அதிகமாக இருந்தாலும் அல்லது தொழில்துறையில் அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் அது கடற்கரையால் அரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. 2100-120க்குள்ள வந்து சென்னைங்கிற ஒரு நகரமே அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு ஆய்வுகள் முடிவு சொல்லுது. அந்த மாதிரி இல்லாம ஒரு திடமான ஒரு கட்டுமானம் உள்ள ஒரு நகரங்கள்ல உருவாக்கணும் அப்படிங்கிறத எஸ்டிஜி முக்கியமான கொள்கையா சொல்லுது. காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வது. நம்ம ஏற்கனவே நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், ஓசோன்ல ஓட்ட விழுந்துருச்சு அப்படிங்கிறோம். ரெண்டாவது வந்து குப்பைகளை நம்ம மக்கும் குப்பை, மக்காத குப்பை அப்படிங்கிறத சொல்லிட்டு சரியா பராமரிக்கிறது இல்லை. இதனால பாத்தீங்கன்னா நம்ம வாழுற உலகமே வந்து குப்பை மேடா காலப்போக்குல காட்சியளிக்கும் அப்படிங்கிறது வந்து அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நினைக்கிறாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா
கடல்ல குப்பைகள் கொட்டப்படுவதால கடல்வாழ் உயிரினங்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டு அது இறக்கிறதுக்கான சூழ்நிலை எல்லாமே உருவாகுது. ஸோ இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கடல் வளங்களை பாதுகாத்தல், கரையோர வளங்கள் மற்றும் காடுகளை காப்பது, சமாதானமும் நீதியும் கொண்ட சமுதாயம், நாடுகள் இடையேயான கூட்டாண்மை, இதெல்லாம் வந்து வலியுறுத்தி எஸ்டிஜி 2015ஆம் ஆண்டு ஒரு முடிவு எடுக்குது. அதை 2030ஆம் ஆண்டுக்குள்ள சரிப்படுத்தணும் அப்படிங்கிற முடிவையும் எஸ்டிஜி எடுக்குது. இந்த எஸ்டிஜில இந்தியாவோட பங்கு என்ன அப்படிங்கிறத நம்ம முக்கியமா பார்க்கணும். முதல்ல பாத்தீங்கன்னா இந்தியா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வறுமை குறைப்பதற்கான நிறைய திட்டங்களை இந்தியா முன்வைக்குது. ரெண்டாவது, சுத்தமான இந்தியா ஸ்வச் பாரத் அபியான் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை இந்தியா முன்வைக்குது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, அதாவது சோலார் பவர், அப்புறம் சிஎன்ஜி, இந்த மாதிரி விஷயங்களை இந்தியா வந்து ஊக்குவிச்சு செயல்படுது. அப்புறம் பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பை இந்தியா வந்து வலியுறுத்துது. பொருளாதார வளர்ச்சியான ஸ்டார்ட் அப் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா போன்றவை இந்தியா வந்து வலியுறுத்துது. இதனால இந்தியா உலகம் முழுவதும் ஒரு மிகச்சிறந்த முக்கிய பங்காற்றுது அப்படிங்கிறத நம்ம எஸ்டிஜி இதுல நிரூபிக்கிறது. முடிவா சொல்லணும் அப்படின்னா எஸ்டிஜி நம்ம ஒவ்வொருத்தவங்களும், ஒவ்வொரு நாடு மட்டும் இல்லாம நம்ம ஒவ்வொருத்தவங்களும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்றா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா வறுமை ஒழிப்பு, சுகாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பின்மையை குறைத்தல், பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, இது எல்லாத்துலேயும் நம்ம அனைவரும் சேர்ந்து பயணப்பட்டாதான் இந்த எஸ்டிஜியை முழுமையாக நம்ம கொண்டு வர முடியும். இது வரைக்கும் என்னோட வீடியோ பொறுமையை பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் இது போன்ற ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.